அட்சய திருதியை அன்று உங்களால் தங்கம் வாங்க முடியவில்லையா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும். அட்சய திருதியை என்பது வளத்தை தரும் நாளாக கருதப்படுகிறது. சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் 3வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த அட்சய திருதியை அன்று நாம் என்ன செய்ய வேண்டியவை என்று நாம் பார்க்கலாம். அட்சய திருதியை அன்று ஒரு சிலரால் தங்கம் வாங்க முடியும். இன்றைக்கு இருக்கும் நிலையில் தங்கத்தை எல்லோராலும் வாங்க முடியாது. ஆதலால் அட்சய திருதியை அன்று நாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நம் வீட்டில் வைத்தால் செல்வம் நமக்கு சேரும். அட்சய திருதியை அன்று சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அட்சய திருதியை அன்று கடுகு வாங்குவது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இணையான மங்களகரமான பொருளாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை அன்று கல்லுப்பு வாங்கினால் வாழ்க்கையில் இன்பம் பெருகும் மற்றும் மன அமைதி உண்டாகும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அட்சய திருதியை அன்று மண்பானை, குடங்கள், விளக்குகள் போன்றவற்றை வீட்டிற்கு வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. இதை தவிர அன்றைய தினம் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி போன்ற மங்களப் பொருட்களையும் வாங்கி மகாலட்சுமிக்கு முன் வைக்கலாம். இந்த நாளில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து நைவேத்தியமாக பால் பாயாசம் செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிர பகவானுக்கு உரிய நிறம் வெள்ளை. ஆதலால் அன்றைய தினம் நீங்கள் பால் பாயசம் செய்து மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருளையும் சுக்கிரனின் அருளையும் பெறலாம் என்று நம் முன்னோர்களால் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நாம் செய்து வாழ்க்கையில் நல்ல வளத்தை பெறுவோம் என்று